வணக்கம். நான் இன்றைக்கி பாஸ்தா பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன், அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல பாஸ்தா, அதுக்கப்புறம் குடமிளகாய், எல்லா குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வேணும், டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு, இதுக்குள்ள மசாலா வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சீஸை இது பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தா வேக வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெயை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த குடமிளகாயை போடணும். அடுத்தது இந்த பாஸ்தா 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். அதனால தான் சரி இது பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ குடமிளகாயை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கொஞ்சம் இதில் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இது வதங்கியாச்சு. இப்போ இதில் நான் டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன், அதை விட போகிறேன். போட்டாச்சு. இப்போ இந்த இதோட மசாலா வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதை போடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கனால நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் பாஸ்தா போடுறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். இப்போ கடைசியில் கொஞ்சம் சீஸ் மட்டும் போடுறேன். பாஸ்தா ரெடி ஆகிடுத்து. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பை. संजय